அதிக அடுப்படியில் இன்றைக்கி வெரைட்டி ஆஃப் தோசை நம்பர் 39. இன்றைக்கி அக்கா என்ன தோசை செய்ய போகிறேன்னா, மல்லிச்செடி நல்லா அலசிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 2 பச்சை மிளகா, ஒரு 4 சின்ன வெங்காயம், கொஞ்சோண்டு ஒரு 1/4 ஸ்பூன் சால்ட்டு, ஒரு 2 பல் பூண்டு, கொஞ்சோண்டு இஞ்சி. இவ்வளோ தான். இது எல்லாத்தையும் நம்ம கொரகொரப்பாக சுற்றிட்டு வரணும். இப்போ எல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். சால்ட்டையும் போட்டுப்போம். இந்த மல்லிச்செடியில் நம்ம செய்கிற அந்த என்ன உணவு நீங்கள் செஞ்சாலும், மல்லிச்செடி துவையல், மல்லிச்செடி சட்னி என்ன செஞ்சாலும் அதில் வந்து நம்மளுக்கு நிறைய அயன் கிடைக்கும்பா. அதை பக்குவமாக ரொம்ப வேக விட்டு கருக விடாமல் இந்த சட்னியை செஞ்சு சாப்பிட்ணும். கண் எரிச்சல் போகும், கண்ணு கீழே வீக்கம் வரும்ல, அது போகும்னு சொல்லுவாங்க எங்கள் பாட்டி. இதில் விட்டமின் ஏ இருக்குதான், விட்டமின் சி. அதனால் இந்த மல்லிச்செடி ரொம்ப ரொம்ப நல்லது. அக்கா இன்றைக்கி அதை தோசையாக செய்ய போகிறேன், வாங்க. இப்போ இந்த அளவு கொரகொரப்பாக அரைச்சா போதும். அக்கா ஒரு 2 கரண்டி மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். ஒருத்தவங்களுக்கு தோசைக்கு அளவு தான் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ வந்து நம்ம குழந்தைங்க இந்த மல்லிச்செடி, எங்கள் வீட்டில் மல்லிச்செடி துவையல் சட்னியெல்லாம் பிடிக்காது. அதனால் அக்கா அதை தோசையாக செஞ்சு கொடுத்துருவேன். இன்றைக்கி அதை உங்கள்கிட்ட செஞ்சு காமிக்கிறேன், அவ்வளோதான். இதெல்லாம் தோசையில் வலித்து போட்டுக்கலாம். இப்போ அக்கா மாவில் வலித்து போட்டேன். எல்லாத்தையும் நல்லா கலக்கிக்கலாம். இப்போ அக்கா ஒரு தோசைக்கல் அடுப்பில் காய வச்சுட்டேன். இந்த பாருங்கள், மாவு நல்லா தோசை மாவு பார்த்துக்கு கரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம மல்லிச்செடி தோசை ஊற்றுவோம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, எதுவுமே சாப்பிட்லன்னா அது எதில் கலந்து கொடுக்குறதுன்னு எங்கள் அம்மா யோசித்து எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க எனக்கு. அதனால தான் அக்கா இப்படியெல்லாம் செஞ்சிடுறது. புதினா சாப்பிட்லையா, வெஜ்ஜி சாப்பிட்லையா, எதில் சேர்க்கலான்னு யோசிச்சிருவேன். அதே மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து நல்ல பிள்ளைங்களை ஹெல்த்தியாக வளர்க்கணும் நம்ம. சரி, ஓகே. இனிமேல் நம்ம கொஞ்சம் இது ஆயில் ஊற்றணும். இப்போ அக்கா எப்பவும் போல தான் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். எங்களுக்கு தோசைக்கெல்லாம் கீ தோசைலாம் அக்கா அடிக்கடி செய்ய மாட்டேன், நல்லெண்ணெய் தான் சேர்ப்பேன். நீங்கள் பிரியப்பட்டால் கீயை ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் அப்படி வேகட்டும். இப்போ தோசை வெந்துருச்சு, நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ ஆயில் வேணும்னா ஊற்றுங்க, இல்லைன்னா அப்படியே நம்ம விட்டுறலாம். நான் அக்கா கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன், கொஞ்சம் மொறுன்னு வரும், அதுக்காக தான். கொஞ்சம் வேகட்டும். அவ்வளோதான். அக்கா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இந்த மாதிரி வெஜ்ஜி தோசை செய்யும்போது பிரட்டி போடும்போது ரொம்ப வேகக்கூடாது. வெந்தால் அதனுடைய சத்தே போயிரும்பா. கொத்தமல்லி செடி தோசை ரெடி. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான, ரொம்ப சத்து, எல்லா சத்தும் நிறைஞ்ச விட்டமின்லாம் ஏ, சிலாம் இருக்குது. எல்லாம் நிறைஞ்ச தோசை நம்ம இப்போ ரெடி பண்ணிட்டோம். இந்த கொத்தமல்லி வந்து பிரட்டி போடும்போது கொஞ்சம் வேகாமலே டக்குன்னு எடுங்க. அந்த ஏற்கனவே தோசை வெந்திருக்கும், அதனால் அந்த கொத்தமல்லி ரொம்பலாம் கருவிடும். அதனால் இப்படியே இருக்கட்டும். இன்றைக்கி அக்கா வந்து இந்த காம்பினேஷன் நாங்கள் எங்கள் வீட்டில் எக்கு தொக்கு மாதிரி பண்ணியிருக்கிறேன். வேக வச்சு தொக்கு மாதிரி, முட்டை குழம்பு மாதிரியே பண்ணியிருக்கிறேன். அதுதான் இன்றைக்கி அக்கா வீட்டில் சாப்பிட போகிறேன். அதை வச்சு தான் சாப்பிட போகிறோம். இதை செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் என்னன்னாலும் ஒரு கார சட்னி வச்சுக்கோங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இன்றைக்கி அக்கா வீட்டில் அந்த எக்கு தொக்கை தொட்டு தான் சாப்பிட போகிறேன். கத்திரிக்காயும் எக்கும் போட்டு அந்த மாதிரி கிரேவி மாதிரி பண்ணியிருக்கிறேன் அக்கா. இன்றைக்கி அதை தொட்டு தான் நாங்கள் சாப்பிட போகிறோம். தேங்க்யூ. ரதியா காடுப்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் அக்கா வீடியோவை தொடர்ந்து பார்க்குற அத்தனை உள்ளவங்களுக்கும் ரொம்ப 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 நன்றிப்பா. தேங்க்யூ. இதை செஞ்சு பார்த்துட்டு அக்கா கமெண்ட்டில் எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. தேங்க்யூ.